எலக்ட்ரோல் பாண்ட் அப்படின்னா என்ன? எதுக்காக இதை இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க? இதில் நன்மை என்ன, தீமை என்ன? எதுக்காக இதை சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணியிருக்காங்க? இதுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட். நான் உங்கள் ஜெகன். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் கார்பரேட் கம்பெனிஸ் கிட்ட டொனேஷன் வாங்குவாங்க. இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும்னு 2018 பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் இந்த எலக்ட்ரோல் பாண்ட், அதாவது தேர்தல் பத்திரம். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வாங்கிட்டு இருந்த இந்த தேர்தல் பத்திரத்தை பணம் கொடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மக்களும் கார்பரேட் கம்பெனிஸும் வாங்கிக்கலாம். இப்படி வாங்கினவங்களோட நேம்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. தேர்தல் டொனேஷன் பத்திரம் கொடுத்தவங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சட்ட திருத்தமும் கொண்டு வந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு பர்சன் போயிட்டு பிஜேபி பார்ட்டிக்கு ஒரு 1000 rupees டொனேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1000 rupees கொடுத்து 1000 rupees பத்திரம் வாங்குறாரு. இப்போது எஸ்பிஐ அவங்களோட அக்கௌண்ட்டில் 1000 rupees டெபாசிட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த 1000 rupees கொடுத்து வாங்கின பத்திரத்தை அந்த பர்சன் அவர் கொடுக்க ஆசைப்பட்ட பிஜேபி பார்ட்டிக்கு கொடுக்குறாரு. இப்போ பிஜேபி பார்ட்டி அந்த 1000 rupees பத்திரத்தை எஸ்பிஐ கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா எஸ்பிஐ அந்த பர்சன் தான் இதை கொடுத்தாருன்னு செக் பண்ணுவாங்க. இப்போ பிஜேபி பார்ட்டி அந்த 1000 rupees பத்திரத்தை எஸ்பிஐ கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா எஸ்பிஐ அந்த பர்சன் தான் இதை கொடுத்தாருன்னு செக் பண்ணிப்பாங்க. அந்த 1000 rupees பிஜேபி அக்கௌண்ட்டில் டெபாசிட்டும் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் தான் தேர்தல் பத்திரம். இதில் அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. ஒன்லி அவங்க கொடுத்த அமௌண்ட் மட்டும்தான் இருக்கும். இதால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இது மூலியமாக ஒரு பார்ட்டிக்கு எவ்வளோ டொனேஷன் வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு அந்த பார்ட்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். 50% ஆஃப் டொனேஷன் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வரும்னு சொல்கிறாங்க. இது மூலயமா பிளாக் மணி எல்லாம் தேர்தல் பத்திரமாக வெளியே வருதுன்னு பலரும் குற்றம் சாட்டிட்டு வந்தாங்க. 2017, 2018 அப்புறம் 2021, 2022க்கு இடைப்பட்ட காலத்தில் மட்டும் 9208.23 கோடி மதிப்புள்ள தேர்தல் பத்திரமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு டொனேஷன் போயிருக்கு. இந்த பத்திரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி 5 years ஆயிருக்கு. இந்த டைம் பீரியடில் 57% டொனேஷன் பிஜேபி பார்ட்டிக்கு வந்திருக்கு. அதாவது லாஸ்ட் 5 yearsல தேர்தல் பத்திரம் மூலமா 5221.97 கோடி பிஜேபி வாங்கியிருக்காங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 952.2 கோடி வாங்கியிருக்காங்க. இங்கே டிஎம்கே பார்ட்டி தேர்தல் பத்திரம் மூலயமா 431 கோடியும், ஏடிஎம்கே பார்ட்டி 6 கோடி டொனேஷன் வாங்கியிருக்காங்கன்னு புள்ளி விவரங்கள் மூலயமா தெரிய வருது. இதில் எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியும் இல்லை. அதாவது தேர்தல் பத்திரம் யார் கொடுத்தாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் இல்லை. அப்புறம் பிளாக் மணி எல்லாம் தேர்தல் பத்திரமாக வருது. இது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய பேர் தாக்கல் செஞ்சாங்க. இது கடந்த 5 மாதமாக கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு February 15, 2024 அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் பத்திரம் ஆர்டிஐ, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் சட்டத்தை மீறின மாதிரி இருக்கிறதாகவும் பிளாக் மணியை கண்ட்ரோல் படுத்தும் நோக்கத்தை அடைய தேர்தல் பத்திரத்தை தவிர வேற வழிகள் இருக்குன்னும் தேர்தல் பத்திரம் சட்டவிரோதமானது என சொல்லியும் தேர்தல் பத்திரத்தை தடை செஞ்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இந்த தேர்தல் பத்திரம் பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.